இங்கே இருக்கிற வெளி மாநிலத்தில் வந்து தமிழகத்தில் வேலை பார்க்குறாங்க. இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்த்தது போக அமெரிக்காக்காரன் வந்து என்னைக்கு இங்கே வேலை பார்ப்பான். நான் வெளிநாடு போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற தூய்மையை பார்ப்பேன், தனி மனித ஒழுக்கத்தை பார்ப்பேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு சுதந்திரமும் இந்த உலகத்திலேயே நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப ஒரு மோசமான ஏர்போர்ட்டுன்னா இந்த குவைத் ஏர்போர்ட். போய் நிற்க வச்சுருவானுங்க, இந்த கண்ணு இதை மதிக்கிறதே இல்லை. அவன் உட்காந்துருக்கவன் சிகரெட்டு குடிக்கிறான். இங்கே தண்டனைகள் குறைவு குற்றவாளிகளுக்கு, அதை மட்டும் அதிகப்படுத்திட்டா போதும். தொட்டா செத்தாங்கிற மாதிரி இருந்தால் எத்தனை வயசில் இருக்கிறீங்க தற்கொலை ஆவரேஜ் எடுத்து பாருங்களேன். எல்லாம் அந்த 30 கீழே தான் இருக்கும். 60 வயசில் ஒருத்தன் தற்கொலை பண்ண சொல்லுங்கள். குத்திடுவங்கிறான், கொலை பண்ணிடுவங்கிறான், அடிக்க போகிறான், உன்னை வச்சுக்கிறான்றான். அப்படி அப்படின்ட்டு எதுவும் நடக்குது இல்லை. ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட ஃபவுண்டர் நம்ம அன்னபூர்ணின் புதவல் தான் இருக்காங்க. அவர் கூட வந்து நம்ம இப்போ கான்வர்சேஷன் தொடங்க போடுறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நம்ம இந்தியா வந்து வல்லரசு ஆயிடுச்சுங்களா இல்லை அதுக்கான இதில் இருக்குதுங்களா சார், ப்ராசஸில் இருக்கா சார்? மற்ற நாடுகள்லாம் ஒப்பிடும் போது, அண்டை நாடு சைனாவோட ஒப்பிடும் போது நம்ம குறைவு தான். ஓகே சார். இந்த பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானா, வெஸ்ட் பெங்கால், இந்த மாதிரி வேணால் நம்ம கொஞ்சம் உயர்வாக இருக்கலாம். ஓகே. ஓரளவுக்கு எத்தனையோ நாடுகள், இப்போ ஜப்பானு அளவுக்கு நம்ம இல்லை, பிரான்ஸ், பிரேசில் அளவுக்கு இல்லை. சில துறைகளுக்கும் சில துறைகள் இல்லை. ஓகே சார். இன்னும் நம்ம முன்னேற்றம் அடையிறதுக்கு ஏன்னா கஷ்டப்படுறாங்க. நம்ம இந்தியர்கள் உலகெங்கும் போய் வேலை பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஒரு வெள்ளைக்காரன் வந்து நம்ம ஊரில் வேலை பார்க்குற அளவுக்கு இன்னும் நம்ம நாடு வரணுங்கிறது ஓகே அன்பேண்டுகள். இப்போ இங்கே இருக்கிற வெளி மாநிலத்தில் வந்து தமிழகத்தில் வேலை பார்க்குறாங்க. ஓகே. இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு போய் வேலை பார்த்தது போக அமெரிக்காக்காரன் வந்து என்னைக்கு இங்கே வேலை பார்ப்பான். இதுக்கு என்னெல்லாம் மாற்றம் கொண்டு வரணும் சார்? அறிவு, விஞ்ஞானம், பசுமை புரட்சி, தொழில் புரட்சி, விவசாயத்தை உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுவது. இந்தியா முழுவதுமே விவசாயத்தில் கவனம் வைத்தால் நம்ம பண்ணலாம். ஆயுதங்களை வெளிநாட்டில் வாங்குறதோட நம்ம ஆயுத வியாபாரியாக என்னைக்கு மாற போகிறோம், லைட்டாக மாறி இருக்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி நம்மளும் நம்ம பொருளை அயல் நாட்டில் விற்கும்போது நம்ம அந்த நாட்டு பொருளை பயன்படுத்தும், உள்நாட்டு உற்பத்திகள் அதிகரித்து உள்நாட்டிலேயே நம்ம பணம் இருந்தால் இருக்கும். இன்றைக்கி சாம்சங் பார்த்தீங்களா தாய்லாந்து, சோனி பார்த்தீங்களா ஜப்பானு, ஆப்பிள் பார்த்தீங்களா அமெரிக்கா, விவோ, ஓப்போ கூட சைனா 70%, இந்திய மணி 30 தான். இந்த பணம் அங்கே போயிடுது. சைனா ஏன் முன்னுக்கு வந்துருக்குதுன்னா அவன் பொருளை எல்லா இடத்துலையும் சேல்ஸ் ஆகுது. எதுவுமே நம்ம கையில் இல்லை, நம்ம பணம்லாம் அயல்நாட்டுக்கு போயிடுது. கண்டிப்பாங்க. சரிங்களா? இந்துஸ்தானுங்க இந்த மாதிரி எல்லாமே உள்நாட்டு உற்பத்தி. நம்ம பொருள் அவங்க வாங்கணும், அவன் வந்து நம்மகிட்ட வேலை பார்க்கணும். ஆனால் அந்தளவுக்கு நம்ம இன்னும் முன்னுக்கு வரத்துக்கணும் இந்திய அளவுலேயே. நம்ம இந்தியாவில் வந்து முக்கால்வாசி பொருட்கள் எல்லாமே வந்து தரத்தோடு தான் பண்ணுறோம். அப்போ இருந்துமே வந்து நம்மளால் ஏன் சார் இது பண்ண முடியல, சாதிக்க முடியும்? விலை மலிவாக இல்லாமல் இருக்கிற காரணம். சைனா மாதிரி நம்மகிட்ட அவன் ஒரு மரத்தை எடுத்த இலையில் என்ன செய்யணும், மரத்தை அறுக்கிற பவுடரில் என்ன செய்யணும், அதில் தான் ஃப்ளைடுன்னு சொல்லுவாங்க. இந்த டேபிள் மேலே போகிற ஃப்ளைடு கண்டுபிடிக்கும். அவன் ஒரு குப்பையை தான் காசு வாங்குவாங்க அங்கே. ஓகே சார். அந்த கண்டுபிடிப்பு நம்மகிட்ட வேணும். ஓகே. அதனால தான் சைனாவில் அந்த அளவுக்கு பொருட்கள் வெளி குறைவாக இருக்குது விலை. அந்த மாதிரி நம்ம இருக்கணும். பொருளை உற்பத்தி பண்ணுறதில்ல, மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது இல்லை. கண்டிப்பாக. விலை அதிகமாக இருந்தால் எப்படி வாங்குவாங்க? அதெல்லாம் இருக்குது இல்லையா? இதுக்கு அரசாங்கம் தான் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணுமா, எப்படி சார்? ஆமாம், அரசு தானே மக்களுக்கு வழிகாட்டணும். ஓகே சார். அந்த துறை தானே விவசாயத்துறை அமைச்சர், சட்ட அமைச்சர்கள், தொழில்துறை அமைச்சர்களுடைய பணி தானே இது. அவங்க தானே மக்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கணும். ஓகே சார். இப்போ சிலிண்டரோட பற்றாக்குறையெல்லாம் நிறைய இருக்குங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து சீக்கிரமாக சரி ஆகுங்களா? ஏன்னா சிலிண்டர் பற்றாக்குறையினால எல்லா இடத்துலையுமே வந்து விலைவாசி வந்து அதிகமாயிட்டே போகுது. சாமானிய மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதான் எல்லாம் விறகு போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே. அப்போ இந்த காலத்தில் தான் சிலிண்டரு. நீங்கள் வாழப்பாடி ராமமூர்த்தி சார்னு ஒரு அமைச்சர் இருந்தார் எரிவாயுத்துறைக்கு. ஓகே. அவரால் தான் சிலிண்டர் இவ்வளோ கிடைச்சது நமக்கு. ஒரு 30-20 வருஷத்துக்கு முன்னாடி தான். அது முன்னாடி எந்த சிலிண்டர் இருந்தது இந்த மண்டலில்? எல்லாம் விறகு நம்பி தான் இருந்தோம். ஓரளவுக்கு விறகால சமாளிச்சிட்டோம். டிமாண்டை பயன்படுத்தி நிறைய பதுக்கி வச்சு விற்கிறாங்க. ஓகே. அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்கிறதா படலை இதுதான் ஜாட்டுன்னு உடனே அதை பண்ணிட்டாங்க. ஓகே. அது தவிர்க்க பண்ணு இப்போ போர் நின்றுருக்குது. ஓகே. இந்தியா அதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க, குறையும்னு பார்ப்போம். அப்புறம் மறுபடியும் நம்ம விஜய் சார் ஆட்சி அமைச்சா சிலிண்டருமா ஒரு மாதத்துக்கு ஒரு சிலிண்டர் ஃப்ரீயாக தரேன்ருக்காரு. ஓகே. அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் திட்டமாக அது இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப அவசியமானதாக இருக்குது இல்லை இந்த சிலிண்டரு. அது மாதம் ஒன்றா கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் மக்களுக்கு. சார், இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு உண்டானதுன்னே சொல்லலாம். ஆண்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட வாழ்க்கை முறையெல்லாம் எப்படி இருக்குது? தன் வயிற்று பசி மருந்து குடும்பத்தை நினச்சி வாழ்கிறவன் தான் ஆண். ஓகே. தந்தைங்கிறவன் பொட்டணம் கட்டி கால் வயிற்றுக்காவது சாப்பிட்டுட்டு ஐயோ பிள்ளைக்கு சாப்பிடணுமே, வீட்டுக்கு வேணுமே, குடும்பத்துக்கு வேணும், மொத்த குடும்ப சுமையும் தாங்கி நடக்கக்கூடியவர்கள்
ஆண். ஒரு பெண் ஈஸியாக அழுது கோவப்பட்டு அழுதுருவான். ஆண் உள்ளுக்குள்ளேயே அழுதுக்குவான், தன்னை உருக்கிக்குவாங்க. ஒரு மனைவியை தன் கணவனை ஈஸியாக குற்றம் சொல்லிடுவாங்க, என் கணவன் இப்படிலாம் போனார் வந்தார்னு. ஆனால் தன் மனைவியை அப்படி பேசிட மாட்டாங்க ஆண்கள். தன் பிள்ளைங்களை அப்படி பேசிட மாட்டாங்க. அனைத்து இந்த பூமியினுடைய சுமைகளை சுமக்கிறவன் ஆண். ஆனால் அந்த ஆணை சுமக்கிறவன் ஒரு பெண். தன் அனைத்து பசியும் மறந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துவாங்க. தாய் தான் பசியும் மறந்து தன் பிள்ளையை காப்பான். ஆனால் புருஷனை கூட கண்ண மாட்டாங்க. தாய்களுக்கு வந்து பிள்ளைங்க பாசம், ஆண்களுக்கு வந்து தேசம், நாடு, குடும்பம், இத்தனை பாசங்கள் கொண்டவங்க. தன்னை மறைத்து வாழ்வாங்க. தன் இன்ப துன்ப துயரத்தை, ஐயோ தெரிஞ்சால் வீட்டில் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு தன்னுடைய வேதனைகளை மறைச்சிக்குவாங்க. இப்படி ஒரு பாவப்பட்டவர்கள் தான் ஆண்கள். சார், உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்கீங்க. அந்த பயணம் மூலியமாக வந்து நீங்கள் என்னெல்லாம் கற்றுட்டு இருந்திருக்கீங்க சார் உங்கள் வாழ்க்கையில்? நான் வெளிநாடு போகும்போதெல்லாம் அங்கே இருக்கிற தூய்மையை பார்ப்பேன், தனி மனித ஒழுக்கத்தை பார்ப்பேன். அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு சுதந்திரமும் இந்த உலகத்திலேயே நான் பார்த்தது கிடையாது. கண்டிப்பாக சார். அதுவும் உண்டு. கொஞ்ச நாளில் எனக்கு போர் அடிச்சிடும் அவங்க அந்த பழக்கவழக்கம் எல்லாமே. ஓகே. அவங்க ஒரு மின்சாரம் மாதிரி இருப்பாங்க மனிதர்கள். ஓகே. ஏன்னா ஜப்பான் போல் அந்த கலாச்சாரம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே. நான் வியட்நாம் போயிருக்கேன். ஓகே. அந்த உழைப்பை பார்ப்பேன். பெண்கள் அவ்வளோ ஒரு சின்ன ஒரு டயரை போட்டுக்கிட்டு தாய்லாந்தெல்லாம் வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆம்பளைங்க தான் வீட்டில் இருப்பாங்க. ஓகே. உணவு முறைகள்லாம் அந்தளவுக்கு கீரைகள்லேருந்து நம்மளாம் வெண்டைக்காவே உணவில் எங்கள் வெண்டைக்காய் இல்லாமல் எந்த உணவுமே இருக்காது. ஓகே சார். ஓகே. அந்த மாதிரிலாம் பார்த்து வியந்து போனது உண்டு. ஹெல்த்தி லைஃப் அவங்க உணவு முறை என்ன நாடு சாப்பிட்டா நிறைய கீரைகள், வெஜிடபிள் சலாடு முறை இருக்குது அங்கெல்லாம். ஓகே சார். நம்மளோட ஒரு சின்ன நாடுகளாக இருந்தாலும் வியட்நாமு, கம்போடியா, அங்கே பச்சை மிளகு கொத்தா பச்சை மிளகு, மிளகு கருப்பாக இருக்கும், பச்சை கொத்தா பொரிச்சு நண்டு மேலே போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 200 மிளகு இருக்கும். அது சாப்பிட்டு அப்போ உடம்புக்கு எவ்வளோ நன்மை. அந்த மாதிரி கலாச்சாரம்லாம் இங்கே இல்லை. அந்த மாதிரி ஒரு ப்ரோட்டீன் மாதிரி போகணுங்கிறதெல்லாம் நான் நினைப்பது உண்டு. நிறைய விதைகளில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம உணவு முறை ஒரு சிறந்த பாரம்பரிய உணவு நம்ம எடுக்கிறது இல்லை. இது ரொம்ப நீட்னஸ்ஸு. ஆமாம், எல்லாரும் அவங்க கடமையில் கரெக்டாக இருப்பாங்க. ஒரு ஏர்போர்ட்டு பார்த்தா கூட அப்படியே ரூல்ஸ் வைப்பாங்க. ரொம்ப ஒரு மோசமான ஏர்போர்ட்டுன்னா இந்த குவைத் ஏர்போர்ட்டு. போய் நிற்க வச்சுருவானுங்க. இந்த கண்ணு இதை மதிக்கிறதே இல்லை. அவன் உட்காந்துருக்கவன் சிகரெட்டு குடிக்கிறான் இந்த குவைத்தில். மற்றபடி துபாய், இந்த லண்டன் போனால் ஒரு நிமிஷம் கூட நான் வெளியே போயிடுவேன். சிங்கப்பூர் எல்லாம் நல்லாயிருக்கும். இன்னும் நம்ம வளரணும் அந்த மாதிரி விஷயங்களில். ஓகே சார். சார், தாய்லாண்டில் வந்து பெண்கள்லாம் அவ்வளோ தைரியமாக வந்து எல்லா தொழிலையுமே வந்து இறங்கி வந்து வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. நம்ம இந்தியாவுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம பெண்களுக்கு வந்து சுதந்திரம் வந்து கம்மியாக கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லைன்னா வந்து இங்கே வந்து கொஞ்சம் இந்த சுதந்திரம் இல்லாமல் வந்து இன்னுமே வந்து சில கிராமங்களில் பெண்களை வந்து வீட்டுக்குள்ளேயே வைக்கிற பழக்க முறைகள்லாம் இருக்கா சார்? பிகாஸ் தமிழ்நாடு இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கேட்குறேன். நீங்கள் பார்த்தீங்களா, உலகத்திலே ஒரு நாகரிக பெண்கள்னால் நம்ம இந்திய பெண்கள் தான். முக்கியமாக அதுவும் தமிழ் பெண்கள். கண்டிப்பாக. நமக்குன்னு உலகத்திலேயே வேர்ல்ட் ஆஃப் பெண்கள்னால் மதிக்கப்படக்கூடிய உயர்ந்த பெண்கள்னால் நம்ம தமிழ் பெண்கள் தான். அதுக்கு ஈடு இணை எந்த வகையிலும் கிடையாது. என்னன்னா அவங்கள மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுல நம்ம பெண்களுக்கு கூச்சத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாகரிக உடை அணிந்து பயிற்சியில் இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு கோலமிட்டோம் குமிஞ்சி, துணியை போய் ஆற்றுல போய் தண்ணி எடுத்துகிட்டு வரது குடத்தை தூக்கிட்டு போனோம். பைப்புக்காவது குடத்தை தூக்கி சுமந்தோம். இன்னைக்கு எல்லாம் போர் போட்டு தண்ணி எல்லாம் வந்தது. அதுக்கும் இல்லை, அம்மியில் அரைச்சோம். இன்றைக்கி மிக்சி வந்துருச்சு. ஆட்டாங்கல்லில் ஆட்டுறோம், அதுக்கும் கிரைண்டர் வந்துருச்சு. சரிங்களா? துணி துவைக்கும் மிஷின் வந்துருச்சு. இப்படி உடல் வந்து ஒரு வயசுக்கு மேலே குண்டாயிடுறாங்க. அதனால் வீட்லேயாவது அவங்க பயிற்சியில் ஈடுபடணும். நான் இந்திய பெண்களுக்கே சொல்லுவேன் எல்லாருக்கும், அது கூச்சப்படக்கூடாது. நல்லா ஒரு சூப் போட்டுக்கிட்டு, ஒரு ட்ராக்ஸ் போட்டுக்கிட்டு, புடவை கட்டுறதுல கூட கொஞ்சம் உடம்பு முதுகு, நம்ம வயிறு பகுதி, அல்ல பகுதி கூட தெரியும். ஒரு ட்ராக்ஸ் டிஷர்ட்டை போட கூச்சப்படக்கூடாது பெண்கள். உடற்பயிற்சியில் கவனம் எடுக்கணும். ஏன்னா அதுக்கு அன்றைக்கெல்லாம் நிறைய பெண்கள் விவசாயத்தில் வந்து இன்றைக்கி நாட்டுப்புறத்தில் விவசாயத்தில் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு நகரப்புற பெண்களுக்கு இல்லை. எல்லாம் கம்ப்யூட்டர் சென்டர் அந்த மாதிரி வேலை ஆயிப்போச்சு இன்னைக்கு, இல்லையா? உடற்பயிற்சி வேணும், அதில் கவனம் எடுத்தால் குட். இந்திய பெண்கள் உடற்பயிற்சி செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டாவே நிறைய விஷயங்களுக்கு அவங்களுக்கு கிடைச்சிடும். உடல் உழைப்பு வேணும் அவங்களுக்கு. அதை தான் நான் விரும்புகிறேன். ஃபிட்னஸ். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பில் வந்து இந்தியா எந்த இடத்துல இருக்குது சார்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உலகத்திலேயே சிறந்த இடத்துல இருக்கிறோம். ஓகே சார். இந்த தண்டனைகள் குறைவு குற்றவாளிகளுக்கு, அதை மட்டும் அதிகப்படுத்திட்டா போதும். தொட்டா செத்தாங்கிற மாதிரி இருந்தால் சட்டம் தூக்கி தொங்க விட்டுருவாங்க. இன்றைக்கி நீங்கள் தாய்லாந்துன்றீங்க, அங்கே பெண்கள் அவ்வளோ பிரியடமாக விட்டுருக்காங்க. அமெரிக்கா எல்லா இடத்துலையுமே அந்த அளவுக்கு சட்டம். அங்கே தப்பு. நீ அவங்களுக்கு இஷ்டப்பட்டால் நீங்கள் இருந்துக்கலாம். கம்ப்ளைண்ட்னா உடனே
அரெஸ்ட் பண்ணி தூக்கிடுவாங்க. எவனை தெரியும், மந்திரி தெரியும், அந்த மாதிரிலாம் விடமாட்டாங்க. அது மாதிரி இங்கேயும் சட்டம் நேர்மையானதாக இருந்தால் கண்டிப்பாக குற்றங்கள் குறையும். உண்மையிலேயே இந்தியாவில் இருக்கிற மக்கள் தொகை நிலப்பரப்புக்கு 130-140 கோடி மக்கள் தொகைக்கு 35,000 சதுர கிலோமீட்டர் தான் இந்தியா. இவ்வளோ மக்களுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு பெண்களுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு நான் இருக்குன்னு தான். இதெல்லாம் வந்து சிறு பிள்ளைங்களை தொடுவது அதுக்கு சட்டம் தான் தடுக்க முடியும். பிள்ளைங்களை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணுங்கிற முறை இருக்குது. ஏன்னா மக்கள் தொகை நிறைந்த நாடு இது. நீங்கள் ஆழமாக போய் பார்த்தீங்கன்னா நிறையா மர்டர்கள், கொலைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. தாய்லாந்துலேயே நிறையா இருக்குன்னு கூட கருத்துக்கள்லாம் உண்டு. சூசைட்டுக்கு போகிறவங்க இதெல்லாம் இருக்குது. கண்டிப்பாக சார். இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நிறைய பேர் வந்து இப்போ இருக்க காலத்தில் வந்து டிப்ரெஷன் தாங்க முடியாமல் சூசைடுன்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகிறாங்க. அந்த மாதிரி இருக்க மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? அவசர புத்தி. இந்த சூசைட் போகிறவங்களாம் பாரு யாருன்னு பாருங்களேன், எல்லாம் இந்த இளைஞர்கள் தான். சீக்கிரம் எமோஷன் ஆகிடுறது, தான் தான் வழியில் இருக்கிறன்னு உணர்றது, பிறர் வழியை நினைக்கிற தன்மை கிடையாது. அவசர மைண்டு. ரெண்டாவது அவங்கள பயமுறுத்தலான்னு இருக்கிறதுக்காக செய்வாங்க. போய் தூக்கு மாட்டுற மாதிரி நடிச்சுக்கலாம், பயந்துருவாங்க. அவங்க தாய் தந்தையோ இல்லை காதலையோ ஒரு வீடியோ இப்படி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு போட்டு அது உண்மையிலேயே போய் கழுத்து சுருங்கிக்குது, சேர் கீழே விழுந்துருது, செத்து போயிடுறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த அவசர மைண்டு பொறுப்பு இல்லாத தானம் இல்லையா, அதுதான் அதிக காரணம். ஆமாம், பொறுமை வேணும். நீங்கள் பாருங்கள், 60 வயசில் ஒருத்தன் தற்கொலை பண்ண சொல்லுங்கள், பர்சன்டேஜ் எடுத்து பாருங்கள். எத்தனை வயசில் இருக்கிறீங்க தற்கொலை பண்ண ஆவரேஜ் எடுத்து பாருங்களேன், எல்லாம் அந்த 30 கீழே தான் இருக்கும். கண்டிப்பாக சார். ஆமாம், அந்த அனுபவம் இல்லாத முறை, பொறுமை இல்லாத தன்மை. அதுக்கு தான் சிறு பிள்ளைங்கக்கிட்ட, சின்ன பசங்கக்கிட்ட சில விஷயங்களை நம்ம பெரிய கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, எதிர்பார்ப்பு வைக்கக்கூடாது. சின்ன பசங்க மேலெல்லாம், குழந்தைங்க மேலெல்லாம். சார், இப்போ இருக்க பேரண்டிங்க்கும் முதல்ல இருக்க பேரண்டிங்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் சார். ஏன்னா இப்போ இருக்க பேரண்ட்ஸ்லாம் வந்து ஸ்கூலுக்கு போனாவே வந்து என் பிள்ளைய நானே அடித்ததில்லை, நீங்கள் எப்படி கை வைப்பீங்கன்ற அளவுக்கு வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட வந்து போய் சண்டை போடுறாங்க. ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் இதெல்லாம் நம்ம பார்த்து தான் வரோம். அப்போது வந்து அப்போ இருந்த காலகட்டத்தில் இருக்க பெற்றோருக்கும் இப்போ இருக்க பெற்றோருக்கும் என்ன வித்தியாசம் சார்? எல்லாம் அனுபவம் இல்லாத தன்மை தான். அது எடுத்துக்கிற தன்மை தான். கஷ்டமாக தானே இருக்கும். கஷ்டமாக தானே இருக்கும். அந்த காலத்தில் இருந்திருக்கும், அன்னைக்கு மீடியா கிடையாது, தெரியல. எல்லா காலத்துலேயுமே இது இருந்திருக்கும், புரியுதுங்களா? எல்லா காலத்துலேயும் இருந்திருக்கும். இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற எங்கே சொந்த அன்னைக்கு மாதிரி பொறுமையான ஆளுங்க கிடையாது. அல்லையம்மா நீங்கள் வாத்தியாரை போய் பெட்ரோல் கேள்வி கேட்டதுங்கிறது இருக்கட்டும். நிறையா வீடியோவில் பசங்க ஆசிரியரை மிரட்டுறதை பாருங்கள். குத்திடுவங்கிறான், கொலை பண்ணிடுவங்கிறான், அடிக்க போகிறான், உன்னை வச்சுக்கிறான்றான். அப்படி விட்டதுன்னு நடக்குதுல்ல. ஆமாங்க சார். அதையும் சேர்த்து பார்ப்போம். இதுக்கு வந்து மனநீதியாக அந்தந்த இடத்த பொறுத்து அந்தந்த முடிவுகள் தான். நம்ம என்னன்னு சொல்கிறது, இதை எல்லா காலத்துலேயும் இருக்க தான் செய்யும். எப்படியுமே எதுலேயுமே இருக்கும். நீ இராணுவத்துக்கு போனாலும் அங்கேயும் நேரத்தில் உன்னை எழுப்பிவிட்டு ஓட விட்டு பேசுவாங்க. அதே மாதிரி நீங்கள் போலீஸ் ட்ரெயினருக்கு போனாலும் அந்த சிரமங்கள் உண்டு பயிற்சியின் போது, புரியுதுங்களா? ஸ்கூல்லேயும் உண்டு. ஏன் இன்றைக்கி எத்தனையோ அரசியல் தலைவர்கள் கூட, அண்ணாமலை சார் கூட அன்றைக்கி இவரதே ஆசிரியர் முதலமைச்சர் நம்ம மு.க. ஸ்டாலின் அவர்களும் தன்னுடைய டீச்சரு ஸ்கூலில் அவங்க லேட்டாக போனது கொண்டது அடிச்சது எல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஆமாம் சார். அது இருக்குது, எல்லாம் கலந்து தானே இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பொன்னான நேரம் எங்களோட செலவழித்ததில் உங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப இன்ஸ்பிரேஷனான ஸ்டோரிஸ் ஆர் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், பிஸ்னஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஆர்ஆர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஸோ இட்ஸ் சைனிங் ஆஃப் பை விஜய் ரேஷ்மி. ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்ஆர் தமிழில் கண்டு களியுங்கள்.